Hi friends, welcome to exercise 5.1. சரிங்களா, நம்ம எப்பவுமே வெல்கம் டு எக்ஸசைஸ் 5.1 இப்போ வந்தோம். என்ன கான்செப்ட் பார்க்கணும் அதுக்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ அதுக்கு தான் வெல்கம் பண்ண போகிறேன். இவர் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது இது பார்க்க முன்னாடி இன்னொரு முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சார். சப்ஸ்கிரைப் தானே சார் பண்ணிட்டேன் சார். இல்லைப்பா அது இல்லைப்பா சார், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன் சார். அது இல்லைப்பா சொல்கிற கேளுங்கப்பா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல்னு ஒரு ரூல் இருக்கும். எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் இப்படி ஒரு ரூல் போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த ரூல் வீடியோ நேற்று ரிலீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரூலை கண்டிப்பாக படிச்சிருக்கணும், இந்த வீடியோவை பார்த்துருக்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா இந்த வீடியோ புரியாது. ஓகே, இல்லைனா இந்த சம் புரியாது. சரிங்களா, ஸோ இதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, மறக்காமல் இதை பார்த்துடணும். ஓகே, இதை பார்த்துருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூ பேஸ்டுக்கு இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூ பேஸ்டு 2021 to 2022 பசங்க எழுதுறீங்க பார்த்தீங்களா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, தம்பி தங்கச்சி. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இல்லை. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல வேர்ட் தான், பட் அதை விட மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இது நல்லா இருக்குல்ல, இப்படியே கூப்பிடுவோம். ஸோ எம்சிக்யூ 2021 to 2022 எழுத போகிற என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுங்கள், இதை பார்த்துட்டு வாங்க. அப்புறமா இதை பாருங்கள். சரிங்களா, அண்ணன் சொல்கிறத கேட்கணும். சரிங்களா, இன்னும் சூரிய வம்சம் படம் சரத்குமார் படம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு விஜயகாந்த் மூவி வருமே, என்ன மூவி, அண்ணன் தம்பிங்களாம் இருப்பாங்களே, வானத்தை போல லா 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 அந்த மாதிரி. சரிங்களா, அண்ணன் சொல்கிறத கேட்கணும், அதை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, ஸோ ஃபைண்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் டிஸ்கண்டினியூட்டி எங்கெங்கே வரும்னு கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சிருந்ததுன்னா டிஸ்கண்டினியூட்டி இங்கே தான் மெஜாரிட்டி வரும். சரிங்களா, ஸோ இதை மட்டும் செக் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோம், இது மாதிரி ரெண்டாக பிரிஞ்சிருந்தா ரீகால் எப்படி செக் பண்ணுவோம் கண்டினியூட்டியை. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு, ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாமே சேமாக இருந்தால் தான் அது கண்டினியூஸ். கரெக்டாக? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் 0க்கு முன்னாடி. இப்போ 0க்கு முன்னாடினா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் 0க்கு முன்னாடி இதுதான் சைன் எக்ஸ் பை எக்ஸு. கரெக்டாக? கரெக்டான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா, 0 தூக்கிடுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் எக்ஸ் பை எக்ஸு. ஸோ சைன் எக்ஸ் பை எக்ஸ் என்னென்னா 1. ரீகால் இதுக்கு தான் இது நீங்கள் கேட்பீங்க, சார் எப்படி சார் 1 எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா சைன் 0/0 வரும், 0/0ன்னு வரும், எப்படி சார் 1? அதுக்கு தான் எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் வீடியோ பார்க்க சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்தீங்கன்னா லிங்க்கு, அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்புறம் வாங்க. அப்படி இல்லை சார் எனக்கு அது புரியலை சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதை எப்படியா புரிஞ்சுக்கணும். சரிங்களா, இல்லை நீங்கள் 10th சொல்ல பாருங்கள் சார், அதுக்கு பேர் என்னது 11th இதை படிச்சிருப்பீங்க. சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ரிசல்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது அதுக்கு சம்மா எல் ஹாஸ்பிட்டல் ரூலில் போட்டிருக்கேன். சரிங்களா, ஸோ இதை முடிஞ்சது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் 1. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் 0க்கு ரைட் சைடு 0 விட கிரேட்டர். அப்போ இதுதான். ஸோ கரெக்டான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ளஸ்ஸை தூக்கிடலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ 0 + 1 which is 1. ஸோ இதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது என்னோட ரைட் ஹேண்ட் லிமிட்டு. ஸோ ரெண்டு லிமிட்டும் சேமாக இருக்கா? ஆமாம், சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ செக் பண்ணுங்கள். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு எங்கே இருக்குது? இது இங்கே தான் இருக்குது. ஸோ 0 இங்கே தான் வரும். இங்கே போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் வந்து இதான் உங்கள் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ் + 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0 + 1 பாருங்கள். ஃபங்க்ஷன் வேல்யூ, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் எல்லா ஆன்சருமே 1 தான். எல்லாமே 1 தான். தேர்ஃபோர் இட் இஸ் கண்டினியூஸ். ஸோ இது கண்டினியூஸாக இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஆல் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. கண்டினியூஸான கர்வ், இதில் டிஸ்கண்டினியூட்டிங்க வார்த்தையே கிடையாது சார். ஃபோர் நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஓகே, ஸோ தேர்ஃபோர் நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ டிஸ்கண்டினியூட்டிக்கு இடமே கிடையாது. சரிங்களா, ஸோ 23rd முடிஞ்சுது. நெக்ஸ்ட் 24th பார்ப்போமா? ஸோ இப்போது 24th சம். சரிங்களா, 24th. ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோலாம் பார்க்க முன்னாடி போன வீடியோ நேற்று ரிலீஸ் ஆன எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் அப்படின்னு போட்டிருப்பேன். 5th சாப்டர் ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, அந்த ரூலை பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, 5th சாப்டர் ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துறாங்க. என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸாக கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சா கண்டினியூஸாக இங்கே செக் பண்ணாலே போதும். ஏன்னா மீதி எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்காது. சரிங்களா, இந்த மாதிரி இங்கே உடையிற இடத்துல மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ இங்கே 0 தான் இருக்குது. அப்போது அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இங்கே செக் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இந்த மாதிரி ரெண்டாக பிரிஞ்சால் எல்லாத்தையும் செக் பண்ணணும்.
லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே ஈக்குவல் ஆகணும். ஃபர்ஸ்ட் LHS. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடுனா 0 இங்கே இருக்குது, லெஃப்ட் சைடுனா -1 -2 இதெல்லாம் வந்து இந்த ஆன்சர். ஸோ -1 -2 எங்கே வரும்? இது வந்து ஈக்குவல் டு 0, இது நாட் ஈக்குவல், அப்போ இங்கே வரும் x² இன்ட்டு சைன் ஆஃப் 1/x. ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு கரெக்டான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இந்த மைனஸ் தூக்கிடுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x² இன்ட்டு சைன் ஆஃப் 1/x. எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க. ஸோ 0² இன்ட்டு சைன் ஆஃப் 1/0. ஸோ சைன் 0², 0²னா 0 தானே, 0 இன்ட்டு சைன் 1/0, 1/0 எனிதிங், எனி நான் ஜீரோ நம்பர் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ 1/0 வந்து இன்ஃபினிட்டி ஆகிடும். இப்போ 0 இன்ட்டு சைன் இன்ஃபினிட்டி என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 0 இன்ட்டு சைன் இன்ஃபினிட்டி. ஓகே, 0 இன்ட்டு சைன் இன்ஃபினிட்டி. சார் 0 இன்ட்டு எனிதிங் 0 தானே சார்? அப்படிலாம் சொல்ல முடியாது. 0 இன்ட்டு இன்ஃபினிட்டி வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஓகே, ஸோ அதனால் நல்லா பாருங்கள். இப்போ சைன் இன்ஃபினிட்டி, இப்போ சைனோட கர்வ் தெரியுமா உங்களுக்கு? சைன் 0 0, சைன் π/2 வந்து 1, சைன் 90 இப்படி போகும், இந்த பக்கம் போகும். ஸோ சைனோட வேல்யூஸ் எப்பவுமே இங்கே நல்லா வளைச்சிக்கலாம். சைனோட வேல்யூ எப்போவுமே 1லேருந்து -1குள்ளே தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ சைன் எக்ஸோட ரேஞ்ச் இது வந்து எதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கும்? சைன் எக்ஸோட ரேஞ்ச் வந்து -1 to 1. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும். என்ன வேல்யூ வேணால் பாருங்களா, 1/√2, √3/2, 1, -1 இப்படி தான் வருமே தவிர ஒரு 2, 3, 4, 5, 6 எல்லாம் வந்ததே இல்லை, வராது. அதே மாதிரி -2, -3 அந்த மாதிரிலாம் வராது. ஸோ சைன் எக்ஸோட ரேஞ்ச் என்னது? -1 to +1. ஸோ சைன் ஆஃப் இன்ஃபினிட்டி, சைனோட ரேஞ்ச் என்னது? -1லேருந்து +1. இது ஒரு ஃபைனைட் டேர்ம்ஸ், இதில் இதெல்லாம் ஃபைனைட், கரெக்டாக? இது ஒரு ஃபைனைட்டான நம்பர், கரெக்டாக? ஸோ 0 இன்ட்டு இதில் மொத்தம் ஃபைனைட் நம்பர்ஸ் இல்லை, இது ஒரு ஃபைனைட்டான வேல்யூ. சைன் எக்ஸோட வேல்யூஸ் வந்து கரெக்டாக ஃபைனைட்டானது, இன்ஃபைனைட் வேல்யூஸ் கிடையாது. -1லேருந்து 1குள்ளே ஒரு ஃபைனைட்டான வேல்யூஸ்குள்ளே வரும். ஸோ சைன் ஆஃப் இன்ஃபினிட்டினாலும் எந்த நம்பர், சைன் 30, 45, 180, 270, 300, 1000 டிகிரி, 2000 டிகிரி எது எடுத்தாலும் இந்த -1லேருந்து 1குள்ளே தான் இருக்கும், கரெக்டாக? ஒரு ஃபைனைட்டான ஒரு நம்பர் வரும், ஏதோ ஒரு நம்பர், 1, 1/2, -1/2, √3/2. ஸோ 0 இன்ட்டு ஒரு ஃபைனைட்டான நம்பர், ஃபைனைட் வேல்யூ. 0 இன்ட்டு ஒரு ஃபைனைட்டான வேல்யூ அப்படின்னா என்னது? 0 தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ என்னது? 0. சார் அதை தான் சார் ஃபஸ்ட்டே சொன்னேன், 0 இன்ட்டு எனிதிங் 0ன்னு. அப்படி போடக்கூடாதுப்பா, இதான் பார்க்க லாஜிக்கானது, சரியா? புரிஞ்சுதுங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 0 வந்து. ரைட் ஹேண்ட் லிமிட் போடுவோமா? ரைட் ஹேண்ட் லிமிட். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ். 0 ப்ளஸ்னா பாசிட்டிவ் சைடு 1, 2, 3ன்னு. 1, 2, 3 எங்கே வரும்? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு, அப்போ இங்கே தான் வரும். ஸோ x² இன்ட்டு சைன் ஆஃப் 1/x. கரெக்டான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ளஸ்ஸை தூக்கிடலாம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x² இன்ட்டு சைன் ஆஃப் 1/x. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 0² இன்ட்டு சைன் ஆஃப் 1/0. இங்கே போட்டால் தான் சைன் ஆஃப் 1/0. என்ன ஆன்சர் வந்தது? 0 தான் ஆன்சர், அதை போட்டுருங்க 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சேமாக வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ பார்ப்போமா? ஃபங்க்ஷன் வேல்யூ at x is equal to 0ல 0ல் என்ன வேல்யூ இருக்குது? x equal to 0. அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன ஆகுது? 0 தான் இருக்குது. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ f of x வந்து என்னது? 0. எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 போட்டிங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, 0 தான் வரும். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ LHL, RHL எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. therefore it is continuous everywhere. ஸோ இதில் டிஸ்கண்டினியூ பாயிண்ட்டே கிடையாது, கண்டினியூஸ் எவ்ரிவேர். ஸோ ஃபுல்லாக கண்டினியூட்டிவாக தான் போயிட்டே இருக்குது கிராஃப் எங்கேயுமே பிரேக் ஆகலை, எங்கேயுமே டிஸ்கண்ட் இல்லை. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ், அவங்க கொஸ்டின் கேட்டாங்க, டிட்டர்மைன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்? எஸ், இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சம் முடிஞ்சது, புரிஞ்சுதா? ஸோ இதோட 24th சம் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகுமா 25க்கு? இப்போது 25th ப்ராப்ளம். இதுவும் போன சம் மாதிரி தான். எக்ஸாமின் த கண்டினியூட்டி செக் பண்ணணும், சரிங்களா? எக்ஸாமின்னா செக் பண்ணி பார்க்குறது. ஓகே, ஸோ இப்போது கண்டினியூட்டி மெஜாரிட்டி நான் என்ன சொன்னேன், இந்த பிரித்து கொடுத்தாங்கன்னா இங்கே தான் கண்டினியூட்டி செக் பண்ணும், இங்கே தான் டிஸ்கன்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ சொல்யூஷன். ஸோ ரீகால் பிரிஞ்சு என்ன பண்ணோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு, ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்கும், இருந்தால் தான்
கண்டினியூஸ். கரெக்டாக? ஸோ இது மறந்துடக்கூடாது சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்கே எக்ஸ் 0 தானே இருக்குது. ஸோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், ஏன் மைனஸ் போகிற லெஃப்ட் சைடுனால. ஸோ 0க்கு லெஃப்ட் சைடு, 0 இங்கே இருக்குது, 0க்கு லெஃப்ட் சைடு. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் எங்கே வரும்? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இங்கே தான் வரும். எக்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் கூட நாட் 0 தானே, இங்கே வரும் sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்? கரெக்டான ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மைனஸ் தூக்கிடுங்க, sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0, sin 0 மைனஸ் காஸ் 0. sin 0 வந்து 0, காஸ் 0 வந்து 1. ஸோ 0 மைனஸ் 1 மைனஸ் 1, இதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் 0க்கு பாசிட்டிவ் 1 2 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ 1 2னா நான் 0 நம்பர், எக்ஸ் வந்து நாட் 0, 1 2ல நாட் 0 தானே. ஸோ அப்போ இதுதான் ஃபங்க்ஷன் sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ். ஸோ அப்போ இந்த sin x மைனஸ் காஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் தூக்கிடலாம். கரெக்டான ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம்ல. ஸோ sin x மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க, மேலே விட தான் வரும் sin 0 மைனஸ் காஸ் 0. என்ன வேல்யூ வந்துச்சு? மைனஸ் 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே சேமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ எங்கே செக் பண்ணுவோம்? அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வரும். ஸோ இதான் என்னோடய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும். ஸோ எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இங்கே எக்ஸே இல்லை, ஸோ 0 போட்டாலும் அதே தான் வரும் மைனஸ் 1. ஸோ பாருங்கள் எல்லா வேல்யூவும் சேம் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இது ஒன்றுமே டிஸ்கண்டினியூட்டியே இருக்காது, ஏன்னா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் இட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கண்டினியூஸ் தான் அர்த்தம், எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ கண்டினியூஸ்னால் அந்த கிராஃப் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்குது, ஒரு பாயிண்ட்லேயும் பிரேக் ஆகலை. ஸோ தேர்ஃபோர் நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ எக்ஸாமின் த கண்டினியூட்டி பற்றி எக்ஸாமின் பண்ணுங்கள். கண்டினியூட்டி பற்றி எக்ஸாமின் பண்ணும். ஸோ தேர்ஃபோர் f of x is continuous for all the x. என்ன x போட்டாலும் continuous for all x belongs to real number. அந்த எந்த நம்பர் வேணால் போட்டுக்கலாம். ஓகே, இப்படியும் அதெல்லாம் ஆர் எவ்ரிவேர்னு போடலாம். ஓகே, எவ்ரிவேர்னாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். சரிங்களா? x of x is continuous for all x belongs to r. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன ரியல் நம்பர் 1 2 √2 √3 1/2 எது போட்டாலும் ஒரே தான் வரும். சரிங்களா? ஸோ 25th முடிஞ்சு நெக்ஸ்ட் 26th சம் போகுமா? 26th சம். ஓகேங்களா? ஸோ 26th சம் மட்டும் இல்லை, 26 27 28 29 இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், 26 to 29 வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்துடலாம். என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே. ஸோ கேங்கிற வேல்யூ கண்டுபிடி பாருங்கள், கே கொடுத்துருக்காங்களா, அந்த கே என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தட் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். இது வந்து கண்டினியூஸாக இருக்கான். ஸோ கண்டினியூஸ்னால் இந்த மாதிரி பார்ட்டாக பிரிஞ்சிருந்தால் கண்டினியூஸ் என்ன டெஃபினிஷன்? LHL RHL ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாம் சேமாக இருக்கும். கரெக்டாக மறந்துடக்கூடாது. அட் இண்டிகேட்டட் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு π/2 ஒரு பாயிண்ட் தான். ஓகே, ஒன்று தான் இந்த சமூகத்தில் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டட் பாயிண்ட்டில் கண்டினியூட்டியாக இருக்குது. என்ன சொல்கிறேன் நல்லா பாருங்கள், இண்டிகேட்டட் பாயிண்ட்டில் கண்டினியூட்டியாக இருக்குது. ஸோ அப்போது அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2ல் இந்த பாயிண்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. நான் என்ன சொல்லுவேன் எப்போவுமே, இங்கே என்ன இருக்கோ அங்கே தான் செக் பண்ணால் போதும், ஏன்னா அங்கே தான் டிஸ்கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே அதுவும் சொல்லிட்டாங்க, இந்த பாயிண்ட்டில் டிஸ்கண்டினியூ கிடையாதுங்க, இண்டிகேட்டட் பாயிண்ட்டில் கண்டினியூட்டியாக இருக்குது. அப்போனா LHL RHL F ஃபங்க்ஷன் எல்லாமே ஈக்குவல். ஸோ நம்ம இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இப்போ கே கண்டுபிடிக்கலாம். ஸோ LHL ஈக்குவல் தானே, LHL RHLலாம். ஸோ ஃபஸ்ட்டு போடுவோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 மைனஸ். ஸோ மைனஸ் தான் இந்த சைடு, π/2 இங்கே இருக்குன்னா இந்த சைடு. சரிங்களா? ஸோ π/2க்கு இந்த சைடு இது 90 டிகிரி. அப்போ அதோட சின்ன வேல்யூ 60 டிகிரி 45 டிகிரி 30 டிகிரிலாம். ஸோ அதெல்லாம் இங்கே இங்கே பாருங்கள், ஈக்குவல் டு π/2னா இது π/2 இல்லை, வேறு எதாவது வேறு நம்பர் π/2 தவிர வேறு எந்த இதுவாக இருந்தாலும் இங்கே போடணும் அப்படின்றாங்க. ஓகே, இதுக்கு என்ன மீனிங்? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு π/2. ஸோ எக்ஸ் வந்து π/2 தவிர மீதி எல்லாமே இங்கே வரும் அப்படின்னாங்க. ஸோ π/2 முன்னாடினா இங்கே வரும். இதுதான் ஃபங்க்ஷன் k cos x by π minus 2x. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறது, மைனஸ் தூக்கிட்டு ஒரு ஸ்டெப்லாம் வேஸ்ட்டு. ஸோ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். k cos π/2 by π minus 2xக்கு பதிலாக π/2 போட்டாச்சு. 2 கேன்சல். கரெக்டாக? cos π/2 cos 90 டிகிரி வேல்யூ என்னது? 0. இங்கே என்ன இருக்குது? π minus π. ஸோ k into 0 0.
பை மைனஸ் 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோக்கு முந்தின இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நேற்று 5th சாப்டருக்குள்ள பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்களா ஸ்டார்டிங்கில் 2-3 வீடியோஸ்க்கு அப்புறமா இருக்கும் எல் ஹாபிட்டல்ஸ் ரூல்னு. எல் ஹாபிட்டல்ஸ் ரூல். ஸோ அந்த ரூலை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா செம்ம பாருங்கள் சரிங்களா. இப்போ இந்த மாதிரி 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த லிமிட் எடுத்துக்கோங்க. எக்ஸ்டென்ஸ் டு π/2 மைனஸாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். கே கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பிரச்சனை இல்லை. ஓகே, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் என்ன வரும் ரீகால் பண்ணுங்கள். காஸ் தான் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ மைனஸ் சைன் எக்ஸ். ஒரு கான்ஸ்டன்ட் வந்து மல்டிப்ளேலையோ டிவிஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேலே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. கீழே உள்ளதை பண்ணுங்கள். பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்னது 0 -2. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளேயில் இருக்குது 2 × x. ஓகே, மல்டிப்ளேயில் டிஸ்டர்ப் பண்ணுறது 2 அப்படியே வச்சுக்கணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்னது? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஸோ 2 × 1 சரிங்களா. இப்போ இதை போடுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 மைனஸ் இது வந்து மைனஸ் கே சைன் எக்ஸ் பை -2. ஸோ மைனஸ் கேன்சல். நம்ம ஆல்ரெடி கரெக்டான ஃபங்க்ஷன் தான் எடுத்துட்டோம்ல, அப்போ எதுக்கு இந்த மைனஸ்? இப்போ இந்த லிமிட் அப்ளை பண்ணுங்கள். கே × sin π/2 sin π/2 வேல்யூ என்னது 1. கே × 1/2 which is k/2. ஸோ இதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்கான ஆன்சர் k/2. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போம் சரிங்களா. ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு π/2 ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் அப்போனா π/2க்கு தாண்டி 90 டிகிரி தாண்டி 100 டிகிரி 120 டிகிரி 180 டிகிரி. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் π/2க்கு நாட் ஈக்குவல். அப்போ இந்த ஃபங்க்ஷன் தானே k cos x by π - 2x. நல்லா பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் ரெண்டு ஒன்று தானே கரெக்டாக. ஸோ இந்த ப்ளஸ் தூக்கிட்டா இதே தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் பண்ண போகிறோம். 0/0 தான் வரப்போகுது. ஸோ இதே ஸ்டெப் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. ஃபைனல் ஆன்சர் என்ன வருது? k/2. கரெக்டு தான். நீங்கள் பாருங்களேன், இங்கே ப்ளஸ் இருக்கா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ப்ளஸ் தூக்கிடுவோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் cos π/2 π - 2π/2 இதே ஆன்சர் தான் வரும். 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு எல் ஹாபிட்டல் ரூல் அப்ளை பண்ணுவோம். எல் ஹாபிட்டல்ஸ் ரூல் அப்ளை பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வருவோம். ஸோ சேம் k/2. ஓகே, இதுவும் k/2 வந்துச்சு. நமக்கு கண்டினியூஸ்னு அர்த்தம் LHL RHL ஃபங்க்ஷன் எல்லாம் சேமாக இருக்கணும். ஸோ LHLம் RHLம் சேமாக வந்துருச்சு. k/2. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ செக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் வேல்யூ at x is equal to π/2ல x equal to π/2னா ஃபங்க்ஷன் என்னது 3 தான் ஃபங்க்ஷன் வேல்யூ சரிங்களா. f of x is equal to 3. ஸோ f of x is equal to 3. எக்ஸுக்கு பதிலாக π/2 போட்டிங்கன்னா இங்கே எக்ஸே இல்லை, போடவே தேவை 3 தான் வரும். இப்போது இந்த ஆன்சர் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், என்னோடய ரைட் ஹேண்ட் லிமிட், என்னோடய ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே கண்டினியூஸ்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், f is continuous at the indicated point. இந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ கண்டினியூஸ்னால் LHL RHL ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ k/2 ஈக்குவல் டு k/2 இங்கே அழிச்சிட்டு போகிறோம் பாருங்கள். ஸோ LHL ஈக்குவல் டு RHL ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் வேல்யூ மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். k/2 ஈக்குவல் டு k/2 ஃபங்க்ஷன் வேல்யூ வந்துச்சு 3 வந்துச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? k தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணி பாருங்களேன். k/2 is equal to k/2. k கேன்சல். 1/2 ஈக்குவல் டு 1/2. இதை வச்சு என்ன பண்ணுறது? 1/2 ஈக்குவல் தானே, நமக்கே தெரியுமே. 1/2 ஈக்குவல் தானே. ஸோ இதே இருந்து கம்பேர் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது k வேல்யூ. இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போமா? இதை கூட பண்ணலாம், இல்லை ஒன்று தான். k/2 is equal to 3. ஸோ k is equal to 6. ஆமாம், k கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி ஒவ்வொரு சம்முக்கும் நீங்கள் யோசிக்கணும். LHலையும் RHலையும் கம்பேர் பண்ணலாமா, LHலையும் ஃபங்க்ஷன் வேல்யூயும் கம்பேர் பண்ணலாமா, RHL ஃபங்க்ஷன் வேல்யூ கம்பேர் பண்ணலாமா, எதை பண்ணால் நம்ம k கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ பார்த்து இந்த சம் 26, 27, 28, 24 சமம் போடணும். புரிஞ்சுதா? ஸோ 3 ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இதையும் கம்பேர் பண்ணால் ஒன்றும் யூஸ் இல்லை, வெறும் 1/2 தான். அதனால் இதையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இது ஒன்று தான், இதை பண்ணுறது ஒன்று தான். ஸோ கம்பேர் பண்ணால் k கிடச்சிச்சு. ஸோ அதான் k ஆன்சர் 6. புரிஞ்சுதா சம்மு? ஓகே, நான் இது வந்து நம்ம 2021 to 2022 பசங்களுக்காக ரொம்ப ஷார்ட். ஸோ இது எப்படின்னா 2021, 2022 பசங்களுக்காக, இந்த பேட்ச் பசங்களுக்காக நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்த உடனே அடிக்கிற மாதிரி சொல்கிறேன்.
ஏன்னா இந்த பேட்ச் பசங்க நீங்கள் வந்து உங்களுக்கு எம்சிக்யூ எக்ஸாம் இருக்குது டேர்ம் 1ல் கரெக்டாக பார்த்த உடனே கொஸ்டின் அடிக்கணும். ஸோ உங்களுக்காக தான் நான் இவ்வளோ ஷார்ட்டாக போடுறேன் சரிங்களா. ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதெல்லாம் மெத்தடில் புரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே டப்புன்னு அடிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 27 சம் போகுமா. ஸோ இப்போ 27th சம் அதே மாதிரி கே தான் கண்டுபிடிக்கணும். அதே கொஸ்டின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஸோ தட் த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது அட் த இண்டிகேட்டட் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது சரிங்களா. ஸோ கண்டினியூஸ்னு அர்த்தம் பிரித்து கொடுத்தா எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் ஃபங்க்ஷன் வேல்யூ எல்லாமே ஈக்குவல்னு அர்த்தம். சொல்யூஷன் ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எல் கண்டுபிடிக்குமா. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு லெஃப்ட் சைடு தானே. ஸோ 2 மைனஸ். ஸோ 2 மைனஸ் 2க்கு ஃப்ரண்ட் இதான் kx ஸ்கொயர். ஸோ இப்போது இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். k இன்ட்டு 2 ஸ்கொயர். ஸோ k இன்ட்டு 4. ஸோ ஆன்சர் இஸ் 4k. கரெக்டாக இதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிங்க. அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் அதான் மேலே போட்டாச்சு. எதுக்கு எத்தனை வாட்டி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ். ஸோ 2க்கு ப்ளஸ் 2வை தாண்டி. ஸோ 2 தாண்டினா இது 2வை தாண்டி 2க்கு இங்கே இருக்குன்னா 2க்கு ரைட் சைட் ப்ளஸ் தான் ரைட் ஹேண்ட் லிமிட். 2 தாண்டினா 3. இப்போ இங்கே எக்ஸே இல்லை சப்ஸ்டியூட்டே பண்ண தேவையில்ல. ஸோ 3 தான் டேரெக்டாக. ஸோ 4k இங்கே 3. நல்லா பாருங்கள், இது வந்து கண்டினியூஸ்னு கொஸ்டின் கொடுத்துறாங்க. கண்டினியூஸ்னு கொடுத்துறாங்க இந்த பாயிண்டில். ஸோ கண்டினியூஸ்னு அர்த்தம் எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல் ஈக்குவல்னு அர்த்தம், ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவல்னு அர்த்தம். போன சமயம் நம்ம மூணுத்தையுமே கண்டுபிடிச்சோம். அதில் எதை ஈக்குவேட் பண்ணால் ஆன்சர் வருதுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்களேன், இங்கே 4k இங்கே 3 இருக்குது. ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கவே வேண்டாம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் கே கிடைக்குமா. கரெக்டாக எல்ஹெச்எலும் ஆர்ஹெச்எலும் ஈக்குவல் தானே. கண்டினியூஸ் தான் அர்த்தம், ஈக்குவல் தானே அர்த்தம். கொஸ்டின்லேயே கண்டினியூஸ் கொடுத்துட்டாங்களா. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்கும். எல்ஹெச்எல் 4k வந்துச்சா. ஓகே, 4kனா 4k வீடியோ கிடையாது 4k. ஓகே, 4 இன்ட்டு கே. ஆர்ஹெச்எல் என்னது கே. ஸோ கே தானே நம்ம கண்டுபிடிக்கணும். 3/4 இங்கே மல்டிப்ளை இருக்குது. இப்படி தரலாம் டிவைடில் போயிடும். அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்க எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி சரிங்களா. இந்த எக்ஸசைஸே ஈஸி, இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி சரிங்களா. விட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் 28 சம் போமா. இப்போ 28 சம் அதே மாதிரி தான். ஸோ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னு சொல்லிட்டாங்க அட் இந்த பாயிண்டில். ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு பைன்னு எடுத்துக்கலாம். கண்டினியூஸ் தான் அர்த்தம். எல்ஹெச்எல் ஆர்ஹெச்எல்லாம் ஈக்குவலு. ஸோ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எல் கண்டுபிடிப்போம். ஸோ லிமிட்டு எக்ஸ்டென்ஸ் டு பை மைனஸு பைக்கு முன்னாடி. பை இங்கே இருக்குது. பைக்கு முன்னாடி பைனா 180 டிகிரி. அதுக்கு முன்னாடி 170 160 90 டிகிரி எல்லாமே இங்கே வரும். பைக்கு முன்னாடி உள்ள எக்ஸ் அதுதான் இங்கே வரும். kx + 1 டேரெக்டாக இந்த எக்ஸை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. பை எக்ஸுக்கு பதிலாக பை போடுறேன். பை k + 1 இதான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிப்போமா. பைக்கு அந்த பக்கம் பையை தாண்டி. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை ப்ளஸ்ஸு. ஓகே, ஸோ பையை தாண்டி அந்த பக்கம் 180 தாண்டி 190 200 360 டிகிரி அதெல்லாம் இங்கே வரும். 270 அதெல்லாம் வரும். ஸோ பையை தாண்டி. ஸோ காஸ் எக்ஸ். ஸோ எக்ஸுக்கு பதிலாக பை போடுங்க. காஸ் பை வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்க. ஸோ காஸ் பை வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -1 சரிங்களா. காஸ் பை வேல்யூ என்னது -1. நான் வந்து ட்ரிக்னாமெட்ரி 11th பசங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி டேபிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி வேல்யூலாம் அதெல்லாம் எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 11th பசங்களுக்காக. ஓகே, நீங்கள் 11th ட்ரிக்னாமெட்ரி பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, போன சம் மாதிரியே தான் கண்டினியூஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டினியூஸ் தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல். இப்போ இதில் ஒரு கே இருக்குது, இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஈக்குவேட் பண்ணால் எனக்கு கிடைக்கும்ல. என்ன கிடைக்கும், கே வேல்யூ கிடைக்கும்ல. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் தானே. கொஸ்டின் கொடுத்தாங்க ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். ஸோ லெஃப்ட் ரைட்டு ஈக்குவல். லெஃப்ட் என்னது πk + 1 இஸ் ஈக்குவல் டு ரைட் என்னது -1. ஸோ இது இப்படி தள்ளுங்க. πk இஸ் ஈக்குவல் டு 1 எப்படி தள்ளுனா -1 ஆகிடும். கரெக்டாக. ஸோ πk இஸ் ஈக்குவல் டு -2. நமக்கு கே தானே வேணும், கே மட்டும் வச்சுக்கோங்க. பை மல்டிப்ளேயில் இருக்குது. இப்படி தள்ளினா டிவிஷனில் போய்டும். -2/π இதான் கே வேல்யூ. அவ்வளோதான், முடிஞ்சு சம் முடிஞ்சுது. ஓகே, 28 சம் ஓகேயா. ஓகே, நெக்ஸ்ட் 29 சம் போகுமா. ஸோ 29th சம் இதோட இந்த 26-29 பேட்ச் முடிஞ்சுது. 30th சம் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் கேன்னு கொடுத்தாங்க, அதில் ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் 30th ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ சொல்யூஷன். ஸோ இந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது ஃபங்க்ஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்குமா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 மைனஸ் 5க்கு முன்னாடி 5க்கு லெஸ்ஸர் வேல்யூஸ் இது இங்கே வரும். kx + 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக இந்த 5 போட்டிங்கன்னா 5k + 1. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 ப்ளஸ்ஸு. ஓகே, 5 ப்ளஸ்ஸு. ஸோ 5ஐ விட தாண்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் 3x - 5. ஓகேங்களா. ஸோ 3x - 5. இப்போ எக்ஸுக்கு பதிலாக அந்த 5 போடுங்க. ஸோ 3
into 5 minus 5 கரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக 5 போகிறேன் 3 5s are 15 minus 5 which is 10 இந்த சைடு 10 இந்த சைடு 5k + 1 ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் k கிடச்சிருமா LHL RHL ஈக்குவல் தானே கண்டினியூஸ் தான் கொஷின் கண்டினியூஸ் தானே கொடுத்துருக்காங்க ஸோ LHL ஆன்சர் என்ன 5k + 1 RHL ஆன்சர் என்ன 10 ஸோ நமக்கு k தான் வேணும் ஒன்றுனா வந்து வகுத்தலுங்க ஓகே 5k இங்கே வச்சுக்கோங்க இந்த 1 எப்படி தரலாம் -1 மாறிடும் ஸோ 5k is equal to 9 இப்போ இந்த 5 மல்டிப்ளேஷனுக்கு நம்ம k தான் வேணும் 5 எப்படி தரலுங்க k is equal to 9/5 அவ்வளோதான் ஆன்சர் சம் முடிஞ்சது ஸோ இதோ 29th சம் ஓவர் நெக்ஸ்ட் 30th சம் போகுமா இப்போது 30th சம் ஸோ இது வரைக்கும் 26 27 28 29 பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் 30th ரைட்டாக சின்னதாக ஒரு மாடுலேஷன் அவ்வளோதான் ஓகே அது மாடுலேஷன் கூட இல்லை அதே தான் ஓகே அதே தான் வச்சுக்கோங்களேன் ஓகே சொல்யூஷன் இப்போது இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து 3ஆக பிரியுது ஓகே 3 பார்ட்ஸாக கட் ஆகுது ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான் அர்த்தம் பிரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் பிரிஞ்சுதுன்னா கண்டினியூஸ்க்கு நம்ம என்ன செக் பண்ணுவோம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ இது 3 செக் பண்ணுவோமா ஸோ கண்டினியூஸ் தான் இது 3 நம்ம செக் பண்ணுவோம் பிரிஞ்சிச்சுன்னா ஃபங்க்ஷன் எப்படி பார்ட்டாக ஸோ இது கண்டினியூஸ் கொடுத்துறாங்க அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டு ஃபங்க்ஷன் எல்லாமே சேமாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் தான் செக் பண்ணால் போதும் ஓகே 2 எடுத்துக்கோங்க இங்கே என்ன நம்பருக்கு 2க்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கான்னு பாருங்கள் அப்புறம் 10க்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கான்னு பாருங்கள் ஓகே வேறு எதாவது நம்பர் இருக்கா இல்லை ஸோ 2க்கு லெஃப்ட் சைடு 2 விட லெஸ்ஸர் இது இருக்குது ஃபங்க்ஷன் ஸோ இருக்குது 2 விட கிரேட்டர் ரைட் சைடு ஸோ 2க்கு கிரேட்டர் இருக்குது சூப்பர் ஸோ அப்போது அட் x is equal to 2ல் செக் பண்ணணும் நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இதெல்லாம் செக் பண்ணணும் நெக்ஸ்ட் 10 எடுத்துக்கோங்க 10க்கு லெஃப்ட் சைடு 10க்கு லெஃப்ட் சைடு 10ஓட சின்ன நம்பர்ஸ் இருக்குது 10க்கு ரைட் சைடு 10ஓட கிரேட்டர் ஸோ இந்த சைடு இருக்குது ஓகே அட் x is equal to 10 ஸோ அட் x is equal to 2வும் செக் பண்ணணும் அட் x is equal to 10வும் செக் பண்ணணும் ஆனால் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க இது கண்டினியூஸ்னு ஸோ இந்த 2 பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபங்க்ஷன் எல்லாம் சேமாக தான் இருக்கணுமா பண்ண தேவை ஆனால் அதை யூஸ் பண்ணி இந்த ஐடியா யூஸ் பண்ணி தான் நம்ம ஏபி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு x is equal to 2 எடுத்துக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 மைனஸ் ஸோ 2க்கு லெஃப்ட் சைடு 2 விட சின்ன நம்பர் ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து 5 இங்கே எக்ஸே இல்லை சப்ஸ்டியூட் எப்படி பண்ண முடியும் ஸோ 5 தான் ஆன்சர் ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ப்ளஸ் 2க்கு ரைட் சைடு 2 விட பெரிய நம்பர் 2 இங்கே இருக்குது 2 விட பெரிய நம்பர் 2.1 2.2 இங்கே தான் வரும் ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ax + b ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் விட்டுருங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 ax + b சார் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதணுமா சார் அப்படிலாம் இல்லை ஸோ உங்களுக்குலாம் MCQ பேஸ் பண்ணி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ 2021 to 2022 பசங்களுக்கு MCQ பேஸ்டு நீங்களாம் சும்மா சர்ன்னு போட்டுடணும் ஓகே இந்த மாதிரி எடுத்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகே டேரெக்டாக போட்டுடணும் சரிங்களா ஓகே டேரெக்டாக இந்த 2வா டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயினே இருங்க இது ஒரு எடுத்தது ஒரு ஸ்டெப்லாம் வச்சுக்காதீங்க ஓகே இங்கே 2a எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டால் 2a எக்ஸுக்கு பதிலாக a போடுறேன் ஸோ 2 × a 2a + b ஸோ இது ரைட் ஹேண்ட் லிமிட் நல்லா பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் சேமாக தானே இருக்கணும் லெஃப்ட் ரைட் சேமாக தானே இருக்கணும் லெஃப்ட் வந்து LHL வந்து எவ்வளோ வந்திருக்கு 5 வந்திருக்கு ரைட் என்ன வந்திருக்கு 2a + b ஓகே ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷனாக கண்டினியூஸ் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் கொடுத்துட்டாங்க ஸோ லெஃப்ட் ரைட் சேமாக தான் இருக்கணும் 5 = 2a + b இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க ஸோ அட் x is equal to 10ல் இப்போ ஓகே ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 10 மைனஸ் 10க்கு முன்னாடி ஓகே 10க்கு முன்னாடி 10 இங்கே இருக்குது 10க்கு முன்னாடினா இந்த இடம் தான் வரும் ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ax + b ஸோ இதை எடுத்துலாம் மைனஸ் தூக்கிட்டு ஸ்டெப் பண்ணலாம் டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 10a + b எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டால் 10a + b நெக்ஸ்ட் இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் என்னென்னு பாருங்கள் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 10 ப்ளஸ் ஓகே ஸோ 10 ப்ளஸ் ஸோ 10 தாண்டி அப்போ இதான் ஃபங்க்ஷன் கரெக்டாக 21 இங்கே எக்ஸேல் எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறது ஸோ 21 வந்துடும் ஸோ இதுவும் கண்டினியூஸ் தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் ஸோ இந்த பாயிண்ட்லேயும் கண்டினியூஸ் தான் இந்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்லையுமே கண்டினியூஸ் தான் டிஸ்கண்டினியூட்டி கிடையாது ஸோ அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் என்னது 10a + b ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது 21 இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க 10th 9th படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தட் 9th படிச்சிருக்க மாட்டீங்க ஐ திங்க் 10th தான் படிச்சிருப்பீங்க ஓகே ஞாபகப்படுத்தி பாருங்கள் இதை பண்ண தெரியும்ல 2a + b ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுமே எலிமினேஷன் மெத்தட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நிறையா மெத்தட் ஞாபகம் வருதா கொஞ்சமாக ஞாபகப்படுத்துங்க சால்வ் 1 and 2 1 and 2 சால்வ் பண்ண போகிறேன்
ஓகே. ஸோ இந்த 1 எடுத்து எழுதிக்கலாம். 2a + b is equal to 5. 2 எடுத்து எழுதிக்கிறேன். 10a + b equal to 21. ஸோ இங்கே பாருங்கள் ப்ளஸ் பின்னு இருக்குது. சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளஸ்னா மைனஸ் இது கேன்சல். 2 - 10 என்ன வரும் -8. 5 - 21 என்ன வரும் -16. -8a இருக்குல்ல 8a. ஓகே -80 இங்கே ஏ தானே இருக்குது. ஸோ இப்போ மைனஸ் கேன்சல். இப்படி இருந்தால் ஈக்குவல் இருந்துச்சுன்னா டேரெக்டாக அடிக்கலாம். 8 டேபிளில் 1 டைம் 8 டேபிளில் 2 டைம். ஸோ ஏஸ் ஈக்குவல் என்ன 2. ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 1லேயே போடலாம், அது சின்னதாகுது. சப்ஸ்டியூட் ஏஸ் ஈக்குவல் டு 2 in 1ல் போடுறேன். ஸோ 2 into ஏ என்னது 2 ப்ளஸ் b is equal to 5. ஸோ 2 2s are 4 ப்ளஸ் b is equal to 5. நமக்கு b தான் வேணும். 4 அப்படி தள்ளுங்க. 5 - 4. ஸோ b is equal to 1. அவ்வளோதான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினை கேட்டாங்க ஃபைண்ட் ஏபி. மேலே பாருங்கள் ஃபைண்ட் ஏபி. இப்போ கீழே பாருங்கள் ஏபி கிடச்சிருச்சு. ஸோ ஏ is equal to 2, b is equal to 1. சம் முடிஞ்சுது. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதோட 38 சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 31 போகுமா? இப்போது 31st கொஸ்டின். சரிங்களா? 31வது கொஸ்டின். ஷோ தட் த ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க காஸ் ஆஃப் x². இது கண்டினியூஸ்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? கண்டினியூஸ்னு சொல்லிடலாமா? சொல்யூஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக என்னது காஸ் ஆஃப் x². இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை ரீகால் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராப்பர்ட்டினா எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்குது, ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் கண்டினியூஸாக இருக்குது. 2 ஃபங்க்ஷன். எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், அதான் எஃப்னு போட்டிருக்கேன். ஜி ஆஃப் எக்ஸ் அதான் ஜின்னு போடுறேன். கண்டினியூஸாக இருந்தால் அதோட காம்போசிஷன் ஆஃப் f and g also continuous. அதாவது f composite g ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? f composite g and g composite f இப்படி போட்டால் இதுவும் கண்டினியூஸாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவை, ரீகால் பண்ணி. இப்போ இது f of xன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நல்லா பாருங்கள். இது பார்க்க 2 ஃபங்க்ஷனை அப்படியே குழப்பி வச்ச மாதிரி இருக்குது. காஸ் எக்ஸ் மாதிரி இருக்குதா? ஸோ g of x நான் வந்து காஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அதுக்குள்ளே எக்ஸ் தானே இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு x² உள்ளே போய் உட்காந்துக்கிறான். அப்போ அதை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி எஃப் இருக்குனால ஜிஹெச்ன்னு எடுக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, PQ கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே ஒரு குழப்பி வச்ச மாதிரி, ஒரு பிசைஞ்சி மைதா மாவையும் கோதுமை மாவையும் போட்டு பிசைஞ்சு வச்ச மாதிரி வித்தியாசமாக இருக்கிறான். கரெக்டாக? இப்போ இந்த ஜிஹெச்ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு ஜி காம்போசிட் ஹெச் கண்டுபிடிங்களா? ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம், ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷனில். ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜியை போட்டுக்கோங்க. h of x. ஓகே, g of h of x. ஃபஸ்ட்டு ஜியை போட்டு இந்த hxன்னு சேர்த்து போடணும். ஸோ g of h of x என்னது? x². சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? g of x அதே மாதிரி g of x². அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த x² போட்டுடலாம். காஸ் ஆஃப் எக்ஸ் பாருங்கள், g காம்போசிட் வச்சு கொஸ்டினே வந்துருச்சு. நம்ம f of x வந்துருச்சு. இப்போது காஸ் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக? எஸ், கண்டினியூஸ் தான். காஸ் எக்ஸோட கர்வ் எப்படி இருக்கும்? இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகி இப்படியே போயிட்டே இருக்கும். கண்டினியூஸ் தான், பிரேக்கே இல்லை. x², நான் என்ன சொல்லியிருக்கேன், பாலினாமியல் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸ் தான். ஸோ x² பாலினாமியல் தான். இல்லை அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா கூட இது இப்படி தான் இருக்கும். x²ஓட கிராஃபு இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது கண்டினியூஸ், இதுவும் கண்டினியூஸ். ஓகே, ஸோ தேர்ஃபோர் காம்போசிஷன் ஆஃப் 2 continuous function is again continuous. புரிஞ்சுதா? அதான் இந்த ரூல். therefore here the g of x and h of x, here g of x and h of x are continuous. therefore composition of the result எழுதிக்கோங்க. 2 continuous functions are also continuous. therefore the composition பண்ண இந்த ஆன்சர் தான் வந்துரு. so therefore f of x is equal to cos of x square continuous. ஸோ இது காம்போசிட் பண்ண இந்த ஆன்சரும் கண்டினியூஸ் தான். ஓகே, 31 முடிஞ்சுது. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, நெக்ஸ்ட் சம் 32 பார்ப்போமா? இப்போது 32வது கொஸ்டின், 32nd ப்ராப்ளம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் மாட் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் நம்ம ஷோ பண்ணணும். சொல்யூஷன். ஸோ இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, மாட் ஆஃப் காஸ் எக்ஸ். இப்போ இது பாருங்கள், எந்த மாவையும் பரோட்டா மாவையும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்ச மாதிரி இருக்குதா? ஏதாவது 2 ஃபங்க்ஷனை கலந்த மாதிரி இருக்குதா? ஏதாவது யோசிங்க, எது 2 கலந்த மாதிரி இருக்குது? சார் காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ காஸ் எக்ஸையும் வேறு எதையும் கலந்து வச்சுருக்காங்க சார்.
கரெக்ட், சூப்பர். இது கண்டினியூஸாக காஸ் எக்ஸு? ஆமாம், கண்டினியூஸ். மாடுலஸ் இருக்குது, ஸோ மாட் எக்ஸையும் கலந்து இதையும் கலந்து வச்சுருக்காங்க. கரெக்டாக இதையும் மிக்ஸ் பண்ணி இது போட்டுருவாங்க. மாட் எக்ஸ் நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், கிராஃப் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். எந்த சம் கொடுத்தாலும் கிராஃபிக்கலாக பாருங்கள், சம்ம ஈஸியாக போட்டுடலாம், ஈஸியாக உங்களுக்கு புரியும், மறக்காது. ஓகே, மாட் எக்ஸோட கிராஃப் இப்படி தான் இருக்கும், வி மாதிரி. ஓகே, நாம போட்ட மாதிரி இருக்கும். ஸோ மாட் எக்ஸ் வி மாதிரி இருக்குமா? ஸோ இதுவும் வந்து கண்டினியூஸ், கையெடுக்காமல் போட முடியுதுல்ல. ஸோ கண்டினியூஸ். இப்போது இது ரெண்டுத்துக்கு காம்போசிஷன் போட்டு பார்ப்போம். இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா சூப்பர், முடிஞ்சது. ஓகே, இப்போது ஹெச் காம்போசிட் ஜி போட போகிறேன். ஏன் சார் ஜி காம்போசிட் ஹெச் போடலாமே? ஜி காம்போசிட் ஹெச் போட்டு பாருங்களேன், வராது. இந்த ஆன்சர் வருது, வேறு ஆன்சர் வந்துடும். ஓகே, நான் ஏற்கனவே போட்டு பார்த்துட்டேன். ஓகே, அதனால தான் ஹெச் காம்போசிட் ஜி போடுறேன். ஹெச் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது எடுத்துகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஜி காம்போசிட் ஹெச்சில் போட்டேன், ஆன்சர் வரல. ஓகே, அப்போனா ஹெச் காம்போசிட் எப்படி வேணும். எக்ஸாம் டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ஜி காம்போசிட் ஹெச்சில் போட்டு பாருங்கள், வரலையா? ஓகே, தப்புன்னு அடிச்சுட்டு ஹெச் காம்போசிட்டில் போடுங்க. நான் ஏன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன், இந்த வீடியோவில் நோட்டில் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த பாட்டை. நான் ஜி காம்போசிட் ஹெச் போடுது ஏன் பண்ணிட்டேன்னா, சரியா அது எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், பசங்க போட்டுருவாங்க நம்ம பசங்க அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நீங்களே போட்டுருவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க, போட்டுருவேன் சார், நாங்களே பண்ணுறோம், நீங்கள் சொல்லிட்டு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள், எனக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஓகே, ஹெச் காம்போசிட் ஜின்னா ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா என்னது? காஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? ஹெச் எக்ஸுக்கு பதிலாக இது இருக்குது, அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை போட்டுடலாம். காஸ் எக்ஸ் பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இது கண்டினியூஸ். காம்போசிஷன் ஆஃப் த டூ ஃபங்க்ஷன்ஸ் இதான எஃப் ஆஃப் எக்ஸ், இட் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். தட்ஸ் ஆல், முடிஞ்சது சம்மு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 33 போகலாமா? இப்போது 33 ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை கண்டினியூஸான்னு செக் பண்ணணும், சரிங்களா? ஸோ சொல்யூஷன், இப்போ இது கலந்து வச்ச மாதிரி இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இதான் அதை எப்படி வச்சுக்கோங்க. ஜி ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது, ஸோ சைன் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷனாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆ இன்னொன்று ஃபங்க்ஷனை, இங்கேயும் மாடுலஸ் வருது, ஸோ மாட் எக்ஸ். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூஸ். சைன் எக்ஸ் கண்டினியூஸ் தானே, சைன் எக்ஸோட கிராஃப் எப்படி இருக்கும், சிக்கு அப்படி போகும். ஓகே, நெக்ஸ்ட் மாட் எக்ஸ் நமக்கு தெரியும் கண்டினியூஸ், ஏன் வி மாதிரி இருக்கும் கிராஃப். ஓகேவா? ஸோ ரெண்டு கண்டினியூஸ். இப்போ ரெண்டு காம்போசிஷன் போட்டால் வர்றதும் கண்டினியூஸ் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ போட்டு பாருங்கள், ஜி காம்போசிட் ஹெச் என்ன போடலாம்? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னது? மாட் எக்ஸ். இப்போ இது பார்க்க ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது, அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இப்போ போட்டுடலாம். போன சம்முக்கும் ஜி காம்போசிட் ஹெச் போட்டிங்கன்னா இதே மாதிரி தான் வரும், காஸ் ஆஃப் மாட் எக்ஸ்னு வரும். ஓகே, அதை நான் ஸ்கிப் பண்ணேன். ஓகேங்களா? போன சம் போட்டிங்கன்னா இதே மாதிரி தான் காஸ் மாட் எக்ஸ்னு வரும், அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஹெச் ஜின்னு போட்டு ஹெச் காம்போசிட் ஜி. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸே வந்துடுச்சு. கரெக்டாக? ஜி காம்போசிட் ஹெச். ஸோ காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் is again continuous function, therefore f of x is equal to sin of mod x is continuous. 33 முடிஞ்சு. நெக்ஸ்ட் 34 போகணுமா? இப்போது லாஸ்ட் ப்ராப்ளம், இந்த எக்ஸசைஸோட 34th ப்ராப்ளம். இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. இந்த சம் செம்ம ஈஸி. இந்த சம்மு அப்படியே ஆன்சரே போட தேவை, சொல்யூஷன் பார்த்த உடனே சொல்லிடலாம். பார்த்த உடனே எதுவுமே எழுத தேவையில்ல, மார்க்கரே தேவையில்லை, ஓரமாக வச்சுட்டு சொல்லிடலாம். ஓகே, ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. எப்படி சார் சொல்லுவீங்க பார்த்த உடனே அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறேன், நான் டீச் பண்ணுறேன். இந்த எம்சிக்யூ பேஸ்டு இந்த இயர் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா, 2021 to 2022. இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி சம்லாம் இப்போ நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். எக்ஸாம் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா சும்மா எம்சிக்யூலாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடிச்சிடலாம், டப் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம், டைம்லாம் சூப்பராக பார்த்தோம். ஓகே, ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. என்ன கொஸ்டின்? டிஸ்கண்டினியூட்டி எங்கெங்கே வருதோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. கரெக்டாக? மாட் எக்ஸுங்கிறது ஒரு கர்வ், அது இப்படி இருக்கும். இங்கே தான் டிஸ்கண்டினியூட்டி இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஸோ மாட் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் கர்வ். மாட் எக்ஸ் ப்ளஸ் 1, இதுவும் மாடு தான், அதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டிருக்காங்க. ஸோ இது 0வில் இருக்கும். இங்கே ப்ளஸ் ஒன்னா இது எப்படி தெரியுமா இருக்கும்? கிராஃபு -1ல் இப்படி கட் ஆகும். ஓகே, நீங்கள் கிராஃப் எல்லாம் போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ ப்ளஸ் 1னா இது கரெக்டாக -1ல் கட் ஆகும். சரிங்களா? ஸோ ஆனால் அப்படி பார்க்காட்டி இதுவும் மாடு. ஸோ மாடுனாலே கண்டினியூஸ் தான். ஸோ இதுவும் கண்டினியூஸ். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சரும் கண்டினியூஸ் தான். தேர்ஃபோர் த டிஃபரன்ஸ் இங்கே டிஃபரன்ஸ் தானே இருக்குது. டிஃபரன்ஸ் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அகெயின் கண்டினியூஸ்.
ஸோ இது டிஃப்ரென்ஸ் போட்டால் இந்த ஆன்சரும் கண்டினியூஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் மைனஸ் மாட் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஆன்சரும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் கண்டினியூஸ் தான். ஒரு கிராஃப் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது, இந்த மாதிரி போயிட்டு இங்கே டிஸ்கண்டினியூட்டி வருமா? எங்கேயுமே வராது. அப்போ அவங்க கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அது எப்படி வரும்? ஸோ வராது. அவங்க நம்ம குழப்பறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ டிஸ்கண்டினியூ வராது. இந்த கிராஃபிக் கண்டினியூஸ் ஃபுல்லாக அப்படியே கையெடுக்காமல் வரைஞ்சிட்டே போகிறாங்க, சரிங்களா? இது கண்டினியூஸ் கர்வ். ஓகே சார், ஃபோர் நோ டிஸ்கண்டினியூட்டியே வராது, ஏன்னா இது கண்டினியூஸ். கரெக்டாக, நோ பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. சரி, இது எப்படி சார் பார்த்துன்னு சொல்லுங்கள். இவ்வளோ பஸ் எழுதிருக்கீங்க, இங்கே பாருங்கள். மாட் எக்ஸா, இது கண்டினியூட்டி. அப்படியே பார்த்த உடனே மார்க்கர் யூஸ் பண்ணுவோம். இது கண்டினியூஸ். மாட் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுவும் கண்டினியூஸ். ரெண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா அதுவும் கண்டினியூஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனே கண்டினியூஸ். டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்டே இருக்காது. ஸோ ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி தப்பு. ஸோ எத்தனை பாயிண்ட்ஸ் டிஸ்கண்டினியூட்டி இருக்கும்? ஆப்ஷனில் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. எம்சிக்யூவில் ஆப்ஷன் ஏ 1 பாயிண்ட்டா, ஆப்ஷன் பி 2 பாயிண்ட்டா, ஆப்ஷன் சி 3 பாயிண்ட்ஸா, ஆப்ஷன் டி 0 பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டியா? கண்டினியூஸ். டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்டே இருக்காது, கண்டினியூஸாக போகும். எங்கேயும் கிராஃப் கட்டே ஆகாது. ஸோ 0 பாயிண்ட். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிநாத். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.